வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொடுக்க போகுது. அப்படின்னா என்னன்றதுன்னு பெரிய யோசிச்சிருப்பீங்க நீங்கள். நேற்று சொல்லி இந்த வீடியோவில் ஆல் டைம் ஹையை இன்றைக்கி உடைச்சாலும் உடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் இன்றைக்கி ஆல் டைம் ஹையை உடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஆரம்பம் ஃப்ளாட்டாக ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 120-150 புள்ளிகள் இன்றைக்கும் ரேலி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 26,205 அப்படின்னு இருக்கிறது. 26,000 ஒரு 310 இல்லை 330 350 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ உள்ள அதுக்கு அடுத்து போச்சு அப்படின்னா 26,400 வரைக்கும் கண்டினியூஸாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிஃப்டி ஃபஸ்ட்டு டார்கெட்டாக. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஆகி அங்கே திரும்ப இதை நம்ம அந்த ஃபஸ்ட்டு இப்போ உடைக்கிறது இல்லையா 26,280. ஸோ அங்கே திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த இலக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 27,000 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிஃப்டிக்கு இருக்குது. அது உடனே நடக்குமானா எனக்கு தெரியாது. ஆனால் 27,000 வரைக்கும் கிட்டத்தட்ட 26 நெக்ஸ்ட் இயர் ஒரு ஜூன் ஏப்ரலுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு அருமையான நாள் அப்படின்னு சொல்லலாம். 26,280 இன்றைக்கி கடந்த செப்டம்பரில் கடந்த செப்டம்பரில் 27 பதிவான ஐயை இன்றைக்கி நம்ம மார்க்கெட் கண்டிப்பாக உடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. டிசம்பரில் வர ரேட் கட், ஃபெட்டோட ரேட் கட்டு. ஸோ அதுக்கு நேற்று நம்மளுடைய ஜிடிபி ஐஎம்எஃப் கொடுத்த ஜிடிபியோட 25-26 ஃபஸ்ட் குவார்ட்டர் இது 7.8 அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இன்றைக்கி ரஷ்யா உக்ரைன் நடந்துகிட்டு இல்லையா, அது இன்றைக்கி போர் அந்த கிரிமினல் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தை பாசிட்டிவாக வரும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அன்றைக்கி கிட்டத்தட்ட அதுக்கான இது ஜெலன்ஸ்கி வாயிலிருந்து வர வார்த்தைகளும் அது மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னை விட்டா போதும் ஓடி போயிடும் அப்படின்ற நிலைமையில ஜெலன்ஸ்கி வந்துட்டார். யாரும் இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக தாங்கி பிடிச்ச அமெரிக்காவும் கைவிட்டுட்டாங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸும் கைவிட்டுட்டாங்க. ஸோ இப்போ நம்ம விட்டா போதும், நம்ம நாட்டை விட்டு ஓடி போகலான்ற நிலைமையில் இருக்கார். அதே மாதிரி ட்ரம்ப் அவருக்கு கிடைச்சதெல்லாம் பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. உக்ரைனில் இருக்கிற கனிம வளங்கள்லாம் எழுதி வாங்கிட்டார். ஸோ அதே மாதிரி இந்த போர் ஆரம்பித்த காலத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40% நிலப்பகுதியை ரஷ்யா கிட்ட இழந்துட்டாங்க உக்ரைன். கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய நாட்டு மக்கள்கிட்டே ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வர எலெக்ஷனால இந்த உக்ரைன் அதிபர் இப்போ கண்டிப்பாக மக்கள் பின்னாடி எலெக்ஷன் இருந்தாலும் அதிபராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி எனக்கு நான் இந்த போரை முடிக்கிறதுக்கான இதை எல்லா சூழ்நிலையும் ஒரு இருப்பார்னு தோணுது எனக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபெட் ரேட் கட் நெக்ஸ்ட் நம்மளுடைய கவர்மெண்ட் நேற்று கூட கிட்டத்தட்ட ஒரு 19,800 கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடி ரேர் எர்த் எலமெண்ட்ஸுக்கும் ரயில்வேக்கும் ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் அது வேற என்ன, அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் சென்டிமெண்ட் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ டவ் ஜோன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தலாம். டவ் ஜோன்ஸ் இன்றைக்கி ஃபியூச்சர் கிட்டத்தட்ட ஒரு 57 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. நாஸ்டாக் கிட்டத்தட்ட ஒரு 200 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதுவும் அதேமாதிரி நம்ம இன்றைக்கி ஓப்பன் ஆகிற ஏஷியன் மார்க்கெட்ஸும் இன்றைக்கி பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய நிஃப்டி கிட்டத்தட்ட ஆல் டைம் உடைக்கும். ஆல்ரெடி கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுறது 26,386 இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இது நமக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட அதுவும் கிஃப்ட் நிஃப்டி ஆல் டைம் கிட்ட 26,400 கடந்து போய்ட்டு 26,387 இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு செஷன். ஸோ அதுக்கடுத்து நீங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்த வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கேட்ட ஒரு 5 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதையும் உங்களுக்கு இன்றைக்கி ஸ்வீட் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் எனக்கு எல்லாேருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க நினச்சி எல்லாேருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுங்க. இன்றைக்கி பெரிய ஒரு கிட்டத்தட்ட 14 மாதமாக இருந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி உடைய போகுது முக்கியமாக. ஸோ அதனால் நம்ம மார்க்கெட் அடுத்து ஒரு காலைப்புக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இப்போ நேற்று கூட ஒருத்தருக்கு ஒரு நண்பர் என்கிட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிடுறேன், சார் நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, எந்த பங்குமே ஏறல, எங்கிட்ட இருக்க ஸ்டாக்கெலாம் 20% 30% கரெக்ஷனில் இருக்குது அப்படின்னாரு. வெயிட் பண்ணுங்கள், இது கரெக்ஷன் முடியக்கூடிய நம்ம ரெகுலர் ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த இதில் ரேலியில் வந்துடும். கிட்டத்தட்ட ஆல்ரெடி பார்த்தோம் லார்ஜ் கேப்பில் உள்ள ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நிஃப்டி ஏற்றிருக்கு. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பெரிய லெவலில் ஏறல. நேற்று இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 1000 புள்ளிகள் மேலே நேற்று இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. இன்றைக்கி அதை பிரேக் பண்ணி மேலே கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்த ஒரு செஷனில் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபாஸ்ட்டாக மேலே போகும். அதே மாதிரி இது வரைக்கும் என்னென்ன செக்டர்லாம் நம்ம ட்ரெண்டுக்குள்ளேயே வரலையோ
அந்த செக்டர்லாம் ட்ரெண்டுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இனிமேட் நிஃப்டி ஆல் டைம் உடைச்சாலே இந்த செக்டர்ஸ்லாம் வந்து ட்ரெண்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து ரயில்வே பார்த்தா ரயில்வே வந்து ட்ரெண்டுக்குள்ளே வரல. ரயில்வே வந்து இன்னையிலேருந்து கூட ட்ரெண்டுக்குள்ளே வரலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 13,000 கோடி கிட்ட வந்து ரயில்வேக்கு வந்து புதிய ப்ராஜெக்ட்டுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டிடகர் ரயில் சிஸ்டம் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரயில்வேக்கு பாசிட்டிவாக இருக்கும்போது அடுத்த ஒரு செக்டர் வந்து ரயில்வே செக்டர் செமிகண்டக்டர், அதுவும் அதுக்கு அடுத்து வந்து ரேர் எலமெண்ட் வந்து எந்தெந்த கம்பெனிலாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க, அது வந்து சப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்றத ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட அடுத்து வந்து இந்த ரேர் எலமெண்ட் செக்மெண்ட் அப்படின்றது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்கும் நமக்கு மார்க்கெட்டுக்கு. ஸோ அது நீங்கள் கேட்ட பிரேக் அவுட் ஸ்டாக். ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஆனந்தராஜ். இப்போ வந்து 604 ரூபாயில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட் 670 ரூபா, செகண்ட் டார்கெட் 720 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஸ்டாக்கு வந்து இப்போ வந்து அவங்க வந்து இந்த ரியாலிட்டி செக்டர்லேயே இருக்கிறாங்க, டேட்டா சென்டர் செக்டர்லேயே இருக்காங்க. ஸோ இவங்க வந்து நம்ம ரியல் எஸ்டேட் இந்த ஆனந்தராஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரியாலிட்டி செக்டராக தான் நமக்கு தெரியும். ஆனால் டேட்டா சென்டரில் ஒரு பெரிய அளவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது. ஆனால் இது உங்கள் 2 துறைகளும் ஒர்க் பண்ணுறது வந்து உங்களுக்கு பெரிய பாசிட்டிவ். இது ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 947 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ ஒரு நல்ல கரெக்ஷன் வந்துட்டு இப்போ ஒரு 604 ரூபா இருக்குது. அதனால் அடுத்த ஒரு சில நாட்களில் இது வந்து மேலே கூடி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அடுத்து வந்து பிஜிஎல். ஸோ இது வந்து கன்சூமர் டியூரபிள் ஒரு ஸ்டாக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டாக்காக தான் இருக்கும் முக்கால்வாசி பேருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய இறக்கத்துக்கு பிறகு ஒரு கன்சல்டேஷனே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1-2 மாதங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கன்சல்டேஷன் இருந்தது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ஒரு 600 ரூபாய் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதுலேருந்து போனால் ஒரு 655 ரூபா ஃபஸ்ட் டார்கெட்டும் 710 ரூபா செகண்ட் டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். உடனே போகுமான்னு கேட்காதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு மாதம் இந்த டார்கெட்டுக்கு எடுத்துக்கிடும். ஆனால் இதில் கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஸ்டாக்ஸாக தான் இருக்கும். அது பெரும்பாலும் இருக்காது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் ஒரு ராட்கேன் ட்ராவல்ஸ். ஸோ இவங்க வந்து ட்ராவல் துறையில் இருக்காங்க. 722 ரூபா இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஃபஸ்ட் டார்கெட் 786 ரூபா, செகண்ட் டார்கெட் 830 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல் டைம் ஹை பார்த்தோம் அப்படின்னா 762 வரைக்கும் இருந்திருக்கு. 50 லோ பார்த்தோம் அப்படின்னா 412 ரூபா இருந்திருக்கு. இது வந்து 3வது ஸ்டாக் நம்மளது. 4வது ஸ்டாக்காக சிமன்ஸ். ரொம்ப ஃபெமிலியர் ஸ்டாக் எல்லாருக்குமே. இது எலக்ட்ரானிக் துறையில் இருக்கிறாங்க. இப்போ வந்து கரண்ட் வேல்யூ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,310 ரூபா. ஃபஸ்ட் டார்கெட் 3,250 ரூபா வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப சீக்கிரமாக. அதுக்கு அடுத்து வந்து ஒரு 3,920 ரூபா வரைக்கும் போகலாம். இந்த ஃபஸ்ட் டார்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-30 நாளுக்குள்ளே போகலாம். செகண்ட் டார்கெட் அதுக்கு ஒரு 60 நாள் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த ஒரு 30-35 நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட இந்த 2வது டார்கெட் வந்து 90 நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன். நம்மகிட்ட அந்த பங்கு இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம வாங்கலாம். அதுக்கு அடுத்து 4வது பங்கு ஆட்டோ அன்சிலரி ஸ்டாக் ஜாம்னா ஆட்டோ. இப்போ கரண்ட் மார்க்கெட் 110 ரூபா கிட்டே இருக்குது. ஃபஸ்ட் டார்கெட் 132 ரூபா போகலாம், செகண்ட் டார்கெட் 120 ரூபா வரைக்கும் போகலாம். 50 ஹை பார்த்தா 114 ரூபா இருக்குது, 50 லோ பார்த்தா 68 ரூபா இருக்குது. ஸோ இந்த பங்குகள்லாம் வந்து இது வந்து என்னுடைய சஜஷன். நீங்கள் வந்து இந்த பங்குல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிட்ட கேட்கலாம். இல்லை நீங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பங்குல வந்து பார்க்கலாம். இது வந்து என்னுடைய நீங்கள் கேட்டதுக்காக ஒரு நண்பர் கேட்டார். நான் கேட்டதுக்காக இந்த ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஒரு 5 ஸ்டாக்ஸ் கண்டினியூஸாக அந்த பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து வீக்லி ஒரு 2-5 கிட்டத்தட்ட ஒரு 2 செஷனாக வந்து 10 ஸ்டாக்ஸ் கிட்ட வீக்லி 10 ஸ்டாக்ஸ் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இதை வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்டயோ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாங் அதே மாதிரி சார் இது 1-2 நாள் வாங்கிட்டு அடுத்த நாளே ஏறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகாது. அதுக்கெலாம் வந்து இந்த சரிபட்டு வராது. இது வந்து என்ன சொல்கிறது, இன்சிடெண்ட்டாக செய்கிற ஃபுட் கிடையாது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். வாங்கி வச்சிங்கன்னா அது வாங்கி வச்சு ஒரு 10 நாள் 20 நாள் டைம் கொடுத்தா தான் அந்த உங்களுக்கு ஏறதுக்கான டைம் எடுக்கும். நீங்கள் எல்லாருமே வாங்கினோன்னா அடுத்த நாளே பணக்காரன் கண்டிப்பாக முடியாது. வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ பங்கோட ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. நீங்கள் எம்சிஎக்ஸை பற்றி இது ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். ஒரு 5 வருஷத்தில் வந்து நீ 10,000 இருந்த பங்கு 10,000 வந்திருக்கு. அதனால் ஒரு எந்த பங்குமே வந்து உடனே வந்து பணம் பண்ண முடியாது. வாங்கி வச்சு ஒரு 2 மாதம் 3 மாதம் வெயிட் பண்ணால் தான் வந்து அந்த பங்கு பணம் பண்ணி கொடுக்கும். வாங்கி வச்சு அடுத்த நாளே வந்து சார் 2% இறங்கிச்சு நிஃப்டி கரெக்ஷன் ஆச்சுன்னா அந்த பங்கு இறங்க தான் செய்யும். அதுவும் சொல்லிடுறேன். இப்போயே சில பேர் வாங்கி வச்சுட்டு சார் நீங்கள் இப்போ நான் பிஜிஎல் வாங்கினேன் 600 ரூபாய்க்கு நீங்கள் சொன்னீங்கன்னு அடுத்த நாள் நிஃப்டி வந்து மார்க்கெட் சின்ன கரெக்ஷனாக தான் 300-400 பாயிண்ட்லேயே இறங்குனா இது ஒரு 580 ரூபா 585 ரூபா சார் நீங்கள் சொன்னீங்கன்னா 20 ரூபா மார்க்கெட்டில் கரெக்ஷன் ஆயிடுச்சு சார் அப்படின்னா எந்த ஸ்டாக்குமே சரி ஆடிக்காத்தில் அம்மியே பறக்கும்பாங்க. அது மாதிரி ரிலையன்ஸே இருந்தாலும் ரிலையன்ஸ் ஒரு 20-30 இறங்க தான் செய்யும். அதனால் ஸ்டாக் இறங்க தான் செய்யும். இறங்கினா பயப்படாதீங்க. நல்ல கம்பெனி கண்டிப்பாக மேலே ஏறி வரும். அதை பற்றி அதுதான் முக்கியமான விஷயம். சில பேர் இறங்கினோடனே 10% இறங்கிச்சு சார் 5% இறங்கிச்சு சார் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. என்கிட்ட இந்த பிஜியில் வந்து 940 ரூபாய் வாங்கின பங்கு நான் ஒன்றும் வச்சுருக்கிறேன்.
940 என்கிட்ட வாங்கியிருக்கேன். நான் ஆவரேஜாக பண்ணல, என்ன நல்ல பங்கு தெரியும் எனக்கு. ஸோ அதுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் என்கிட்ட அந்த பங்கு 940 ரூபாய்க்கு நான் வச்சுருக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து 300 ரூபா கரெக்ஷன் ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து நான் 940 ரூபாய்க்கு பிறகு 50 பங்கு வாங்கினேன், அது வேறு விஷயம். நான் 940 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட என்கிட்ட பெரிய லெவலில் பங்கு இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன் இது இந்த லெவலில் உள்ள பங்கு அப்படின்றது. அதனால் கரெக்ஷன் வந்தால் வந்து பயப்படாதீங்க. மார்க்கெட் நல்ல பங்கெல்லாம் வந்து கரெக்ஷன் வந்தாலும் மேலே ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொறுத்துருங்க. நம்ம மார்க்கெட் வந்து பெரிய வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய மார்க்கெட்டாக இருக்கும். இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நாள் இருக்கட்டும். ஆல் டைம் ஹை உடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்ம நிஃப்டிக்கு இருக்குது. பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு. மார்க்கெட் டைமில் யாருக்காவது நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தது. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். தேங்க்யூ.